ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್. ನಾವು 20 to 30 years ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್. ನಾವು ನಮ್ಮ ವರ್ಕು ಕ್ಯಾಂಟೀನ್, ಹೌಸ್ ಕೀಪಿಂಗ್, ಮೆಡಿಕಲ್ ಸೆಂಟರ್, ಲೋಡಿಂಗ್ ಅನ್ಲೋಡಿಂಗ್, ಆಫೀಸ್ ಬಾಯ್, ಸೆಮಿ ಸ್ಕಿಲ್, ಈ ತರ ನಾವು ಅನ್ಸ್ಕಿಲ್ ನಲ್ಲಿ ಸುಮಾರು 40 years ಸರ್ವಿಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸರ್. ನಮಗೆ ಒಳ್ಳೆ ವೇಜ್ ರಿವಿಷನ್ ಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಚಾರ್ಟರ್ ಆಫ್ ಡಿಮ್ಯಾಂಡ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಸರ್. ಅದ್ಮೇಲೆ ರಿಮೈಂಡರ್ ಲೆಟರ್ ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಸರ್. ಕರೆದು ಮಾತಾಡಿಲ್ಲ, ಒಂದು ಫೈನಲ್ ಡಿಸಿಷನ್ ಇಲ್ಲ. ಫೌಂಡೇಶನ್ ಡೇ ಗಿಫ್ಟ್ ನಲ್ಲಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಆಫೀಸರ್ಸ್ ಮಾತ್ರ 8 ಗ್ರಾಮ್ ಗೋಲ್ಡ್ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನೇ ಬೇರೆ ಕೈನಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ರು ಸರ್. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕೇಳಿದ್ದೀವಿ, ಅದಕ್ಕೂ ಅವರು ಏನು ಚರ್ಚೆ ಮಾಡಿಲ್ಲ ಸರ್. ನಮ್ದು ಅಗ್ರಿಮೆಂಟ್ ನಮ್ಮ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಹೇಳುವಾಗ ಹೇಳಿದ್ದಾರೆ 7 years ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಮುಗಿದು March 31st ಅಗ್ರಿಮೆಂಟ್ ಕ್ಲೋಸ್ ಆಗಿದೆ ಸರ್. ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ, ನಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆಗೆ ಊಟ ಕೊಡೋಕೆ ಪೇಮೆಂಟ್ ಸಿಗೋದಿಲ್ಲ ಸರ್. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ಪೇಮೆಂಟ್ ಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದ್ದು ನಾವು ಲೆಟರ್ ಕೊಟ್ಟಿದ್ವಿ ಸರ್. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಚರ್ಚೆ ಮಾಡಿಲ್ಲ. ನಾವು 40 years ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿ ಈ ಕಂಪನಿನಲ್ಲಿ ಬೆಲೂನ್ಗೈನಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಸರ್. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಏನೋ ಒಂದು ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳಿದ್ವಿ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಸರ್. ದಯವಿಟ್ಟು ಒಳ್ಳೆ ವೇರಿಯೇಷನ್ ಮಾಡಬೇಕು. ಇಲ್ಲಿ ಓದಿರೋವರೆಗೂ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಪರ್ಸೆಂಟೇಜ್ ನಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು, ನಮಗೂ ಗ್ರಾಜುಯೇಟಿ ಕೊಡಬೇಕು ಸರ್ ಎಂದು ಕೇಳ್ಕೊಂಡು ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ನಮ್ಮ ವಾರ್ಡನ್ನು ಮುಗಿಸ್ಕೊಳ್ತೀವಿ ಸರ್. இது ஏதோ பூத்தர்ல உட்காந்து கையாட்டி எரிச்சு போறது இல்லமா அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். 78 நாட்கள் வீரன் சரிந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் நம் பாட்டன்மார்கள். 48 நாட்கள் போராட்டத்தை நடத்தியவர்கள் நம் அப்பன்மார்கள். இன்றைக்கு உயிரையே துச்சமாக மதித்து வாழ்வா சாவா என்கின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது நாம் என்பதை மறந்து விடாதே, ஏமாந்து விடாதே. எதற்கும் வந்தாலே ஒன்றும் பண்ண முடியாது. இது சட்டத்தின்படி நடக்கிற நாடு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட சட்டம் தான் அனைவருக்கும் ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல். யாரும் உயர்ந்தவன், யாரும் தாழ்ந்தவன் இல்லை. இப்ப கத்தரனே இப்படி நீ கத்தரான பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் சாசன சட்டத்தில் சொல்லுகிறார், உன்னால நசுக்க முடியாது என்பது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டம் பிசுபிசுக்க கூடாது. உங்களுடைய கோஆர்டினேஷன் கமிட்டி தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி ஒரு சாலிடாரிட்டி கமிட்டியை அமைச்சிருக்கிறாங்க. அந்த சாலிடாரிட்டி கமிட்டி அனைவரும் ஒன்றுபட்டு உங்களுக்காக பல்வேறு வித போராட்டங்களை இன்றைக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். அதனுடைய தாக்கம் தான் அரசு ஓடி வருகிறது என்பதை நீ உணர வேண்டும். இன்னும் நீ வலிமை பெற்றால் உன்னுடைய கோரிக்கை நிறைவேறும் என்பதை மனதில் வைத்து வருபவரிடம் சரியான முறையிலே சரியான விதத்திலே நமது கோரிக்கையை வைப்போம் என்று சொல்லி தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, நமது போராட்டம் வெல்லட்டும். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.